Hello friends, welcome to VM Literacy channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல 8th Maths Full Book Edition Chapter 3ல Exercise 3.9ல Question number 10 பார்க்க போறோம். 10ல 3 டேபிளர் காலம் கொடுத்திருக்கு. ஒவ்வொரு டேபிளர் காலமுமே ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. ஈக்குவேஷன்ல மிஸ்ஸிங் வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ண போறோம். ஓகேவா? So first equation A என்ன கொடுத்திருக்காங்க? Y is equal to x plus 3 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகேவா, இங்கே எக்ஸோடைய வேல்யூவை நம்ம 0 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒய்யோடைய வேல்யூ என்னவா இருக்கும்? ஒய்க்கு 0 + 3. 0 + 3 நமக்கு என்ன இங்கே? 3. ஓகேவா, தென் செகண்ட் ஒன் எக்ஸோடைய வேல்யூ நமக்கு கொடுக்கல, ஒய்யோடைய வேல்யூ 0 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. சரியா? ஸோ இந்த ஈக்குவேஷனில் ஒய்க்கு பதிலாக நம்ம 0 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். 0 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3 அப்படின்னு சொல்லி தான் நம்ம எடுத்துப்போம். இங்கே ஒய்யோடைய வேல்யூ 0ன்னு இருக்கு, எக்ஸ் ப்ளஸ் 3 அப்படிங்கிறது கிவன் ஈக்குவேஷன். ஸோ இங்கே எக்ஸோடைய வேல்யூ வேணும்னா இந்த ப்ளஸ் 3 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு மூவ் ஆகும். ஸோ -3 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு சொல்லி கிடைக்குமா? சரியா? தென் தேர்ட் ஒன் பாருங்க, எக்ஸோடைய வேல்யூ -2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா ஒய்யோடைய வேல்யூ என்னவா இருக்கும்? எக்ஸுக்கு -2 + 3 அப்படின்னு சொல்லி இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒரு வேல்யூ ப்ளஸில் ஒரு வேல்யூ மைனஸில் இருந்தால் நம்ம சப்ராக்ட் பண்ணுவோம். ஸோ சப்ராக்ட் பண்ணோம்னா 1, கிரேட்டர் நம்பருடைய சைன் வந்து நமக்கு ப்ளஸ் அப்படிங்கிறதுனால +1. ஓகேவா? தென் தேர்ட் ஒன் வந்து ஒய்யோடைய வேல்யூ நமக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க? -3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3. சரியா? ஸோ எக்ஸோடைய வேல்யூ வேணும் அப்படின்னா இந்த +3 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு மூவ் ஆகும். ஸோ -3 + 3 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு மூவ் ஆகும்போது அதுவும் நமக்கு -3 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ ரெண்டுமே மைனஸ் சைனில் இருக்கிறதுனால ஆட் பண்ணுவோமா? ஆட் பண்ணோம்னா -3 -3 -6 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ எக்ஸோடைய வேல்யூ நமக்கு என்ன இங்கே? -6. ஸோ இப்போ ஃபைண்ட் பண்ண வேல்யூஸ் எல்லாமே டேபிளர் காலமில் எழுதலாமா? எக்ஸோடைய வேல்யூ 0ன்னு இருக்கும்போது ஒய்யோடைய வேல்யூ நமக்கு 3. இங்கே எக்ஸோடைய வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஒய்யோடைய வேல்யூ 0ன்னு இருக்கு, எக்ஸோடைய வேல்யூ -3. தென் எக்ஸோடைய வேல்யூ -2ன்னு இருக்கும்போது ஒய்யோடைய வேல்யூ நமக்கு 1. இங்கே ஒய்யோடைய வேல்யூ -3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எக்ஸோடைய வேல்யூ -6. ஓகேவா? சேம் இதே ப்ரொசீஜர் தான் செகண்ட் ஒன்னுக்கும் நம்ம போட போகிறோம். செகண்ட் ஒன் பி ஈக்குவேஷன் 2x + y -6 தட் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி ஈக்குவேஷன் கொடுத்துருக்கு. இதை நம்ம y = அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம், அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ y is equal toன்னு எடுக்கும்போது இந்த 6 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும்போது -6 + 6ன்னு மாறிடும். இந்த +2x -2x அப்படின்னு சொல்லி மாறிடும். ஓகேவா? இப்படி எடுத்துக்கிட்டா தான் எக்ஸோடைய வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு ஒய்யோடைய வேல்யூ ஈஸியாக கிடைக்கும். ஸோ இங்கே x is equal to 0 அப்படின்னு சொல்லி இருக்குன்னா ஒய்யோடைய வேல்யூ எடுக்கும்போது எப்படி எடுக்கலாம்? 6 - 2 × 0. 2 × 0ங்கும் போது இந்த வேல்யூ 0ன்னு ஆகிடும் இல்லையா? ஸோ 6 - 0 தட் இஸ் ஈக்குவல் டு 6 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ ஒய்யோடைய வேல்யூ நமக்கு 6 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. தென் ஒய்யோடைய வேல்யூ 0ன்னு இருக்குது. இப்போ 0 இஸ் ஈக்குவல் டு 6 - 2x அப்படின்னு சொல்லி வருமா? இந்த ஈக்குவேஷனில் ஒய்க்கு பதிலாக 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் இங்கே எக்ஸோடைய வேல்யூ மட்டும் வச்சுட்டு மீதி வேல்யூவை இந்த சைடு மூவ் பண்ணலாம். இந்த -2x இந்த சைடு மூவ் பண்ணும்போது +2xன்னு ஆகிடும். ரிமைனிங் இந்த சைடு 6 மட்டும்தானே இருக்கும். ஸோ எக்ஸோடைய வேல்யூ வேணும்னா இந்த மல்டிப்ளை இருக்கக்கூடிய 2 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு மூவ் ஆகிடும். 6 / 2. இப்போ கிராஸ் பண்ணோம்னா 2 டேபிளில் 1 டைம் 3 டைம், ஸோ 3ன்னு கிடைக்கும். ஸோ எக்ஸோடைய வேல்யூ நமக்கு என்ன? 3 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா? தென் தேர்ட் ஒன் என்ன இருக்குது பாருங்கள், x is equal to -1 அப்படின்னு சொல்லியிருக்கா. ஸோ x is equal to -1 இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. y is equal to 6 - 2 × -1. ஸோ 2 × -1 அப்ளை பண்ணும்போது 6 ப்ளஸ் -× +ன்னு வரும். 1 2s are 2. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது y is equal to 8 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா? தென்
லாஸ்ட் ஒன் y is equal to -2 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ y is equal to -2 that is equal to 6 minus 2x அப்படின்னு வரும். ஸோ இந்த 2xக்கு ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு மூவ் பண்ணுங்க, இந்த -2 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு மூவ் பண்ணுங்க. 2x that is equal to 6 plus 2ன்னு வந்துடும் இல்லையா. இந்த 2 ப்ளஸ்னு ஆகிடும், இந்த 2x plus 2xன்னு ஆகிடும். ஸோ 2x is equal to 6 plus 2 8, x is equal to 8 divided by 2 that is equal to 4 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரியா? ஸோ இங்கே நம்ம ஃபைன் பண்ண வேல்யூஸை டேபிளர் காலமில் எழுத போகிறோம். எக்ஸோடைய வேல்யூ நம்ம 0ன்னு எடுத்துக்கும் போது ஒய்யோடைய வேல்யூ நமக்கு என்னென்னு கிடைச்சது 6 அப்படின்னு சொல்லி கிடைச்சு. ஓகேவா? எக்ஸோடைய வேல்யூ ஒய்யோடைய வேல்யூ 0ன்னு எடுத்துக்கும் போது ஒய்யோடைய வேல்யூ நமக்கு கன்ஃபியூஷன் ஒய்யோடைய வேல்யூ 0ன்னு எடுத்துக்கும் போது எக்ஸோடைய வேல்யூ நமக்கு என்னென்னு கிடைச்சது 3ன்னு கிடைச்சது 3. எக்ஸோடைய வேல்யூ -1ன்னு எடுத்துக்கும் போது ஒய்யோடைய வேல்யூ என்னென்னு கிடைச்சது நமக்கு 8 அப்படின்னு சொல்லி கிடைச்சது. இங்கே ஒய்யோடைய வேல்யூ -2ன்னு எடுத்துக்கும் போது எக்ஸோடைய வேல்யூ என்ன கிடைச்சது நமக்கு 4 அப்படின்னு சொல்லி கிடைச்சது. ஓகேவா? சேம் தேர்ட் கொஷின் தேர்ட் கொஷின் y is equal to 3x plus 1. ஸோ இங்கே எக்ஸோடைய வேல்யூவை நம்ம -1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா ஒய்யோடைய வேல்யூ நமக்கு என்னென்னு கிடைக்கும் 3 into -1 plus 1 that is equal to minus into plus minus 1 3s are 3 plus 1. ஸோ ஒரு வேல்யூ ப்ளஸில் ஒரு வேல்யூ மைனஸில் இந்த சப்ராக்ட் பண்ணுவோம். -2 கிரேட்டர் நம்பருடைய சைன் மைனஸுங்கிறதுனால -2. தென் x is equal to 0 அப்படின்னு எடுத்துக்கும்போது ஒய்யுடைய வேல்யூ 3 into 0 plus 1. 3 into 0 0 plus 1 that is equal to 1 அப்படின்னு கிடைக்கும். தென் x is equal to 1 அப்படின்னு எடுத்துக்கும்போது y is equal to 3 into 1 plus 1 that is equal to 1 3s are 3 plus 1. So 3 plus 1 4. X is equal to 2. Y is equal to 3 into 2 plus 1. 3 2s are 6 plus 1 that is equal to 7 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இங்கே எக்ஸோடைய வேல்யூ -1ன்னு எடுக்கும்போது நமக்கு ஒய்யோடைய வேல்யூ -2 அப்படின்னு சொல்லி கிடச்சிது. எக்ஸோடைய வேல்யூ 0ன்னு எடுக்கும்போது ஒய்யோடைய வேல்யூ 1ன்னு கிடச்சிது. எக்ஸோடைய வேல்யூ 1, ஒய்யோடைய வேல்யூ 4. எக்ஸோடைய வேல்யூ 2, ஒய்யோடைய வேல்யூ 7. ஓகேவா? ஸோ கொடுத்துருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸில் எக்ஸ் அண்ட் ஒய்யோடைய வேல்யூ மிஸ்ஸிங் நம்பர்ஸ்லாம் ஃபைன் பண்ணோம். இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தென் விஎம் லிட்ரஸி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.